கூட்டத்தோடு கூட்டமாக போகாத பெங்குயின். சமீபத்தில் இந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் கடலை நோக்கி போகும்போது இந்த ஒரு பெங்குயின் மட்டும் மலையை நோக்கி தனியாக போகுது. இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியுமா? உண்மையிலே இது 2007 எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம். விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் பெங்குயின்களுக்கு திசை மாறிடும். ஆனால் இதை தடுத்து நிறுத்தி திரும்பி விட்டாலும் இது மறுபடியும் அந்த மலையை நோக்கியே தான் நடக்கும். அங்கு சாப்பாடு கிடையாது, உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சும் அது போய்கிட்டே இருக்கு. நம் எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த பெங்குயின் மாதிரி ஆகணும்னு தோணும். எல்லோரும் கடலை நோக்கி ஓடும்போது இது மட்டும் ஏன் எதிர் திசையில் போகுது? இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை, இதுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக வாழ பிடிக்கல. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிதான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பாதியில் போகிறாங்கன்னு நீங்களும் அங்கேயே போகணும்னு அவசியம் இல்லை. நீ ஏன் தனியாக போகிற? உன்னால் முடியாதுன்னு உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். ஆனால் கூட்டத்தோடு சேர்ந்து காணாமல் போகிறதை விட உங்கள் பாதையில் நீங்கள் சிங்கமாக நடந்து போகிறதுல ஒரு நிம்மதி இருக்குது. உங்கள் கனவு மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம். பரவாயில்லை, அந்த பெங்குயின் மாதிரி துணிஞ்சி நடங்க. ஏன்னா உலகமே ஒரு பக்கம் போனாலும் உங்கள் மனசு சொல்கிற பக்கம் போகிறது தான் உண்மையான வெற்றி. யாருக்காகவும் உங்கள் பாதையை மாற்றிக்காதீங்க. கூட்டத்தில் ஒருத்தராக இருக்காதீங்க. கூட்டத்தையே உங்களை திரும்பி பார்க்க வையுங்க. உங்களோட தனித்துவமே உங்களோட பலம். துணிந்து நடங்க, தனியாக நடங்க, நிமிர்ந்து நடங்க, தைரியமாக நடங்க. வெற்றி உங்களுக்கே. விஜயாஜி.